My dear students, today last part வந்துட்டோம் நம்ம பிஸ்னஸ் லாவில் CMA இன்டர்மீடியேட்டில் MCQ பேங்க்கில் கொஷின் நம்பர் 300லேருந்து பார்க்க போகிறோம். 300லேருந்து 395 வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்ஸாம் வந்து நாளை மறுநாள் இருக்குது உங்களுக்கு. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். கொஷின் நம்பர் 300ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் த பிரின்சிபல், நல்லா பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் டபுள் ஜியோபார்ட்டி ப்ரொடெக்ட் எகெயின்ஸ்ட் அப்படின்றாங்க. டபுள் ஜியோபார்ட்டின்னா என்ன? ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பார், ஒரே தப்புக்காக ஒரு தவறுக்காக ஒரு அஃபென்ஸ் பண்ணுறாருன்னா அது பல தடவை தண்டிக்கக்கூடாது. அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் டபுள் ஜியோபார்ட்டி. அப்போனா இதில் என்ன வரணும்னா, பீயிங் ட்ரைடு ஃபார் மல்டிபிள் கிரைம்ஸ் அட் ஒன்ஸ் கிடையாது. பீயிங் பனிஷ்டு டூ ஹார்ஸ்லி ஃபார் எ கிரைம் அதுவும் கிடையாது. பீயிங் ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ்டு ஃபார் த சேம் அஃபென்ஸ் மோர் தேன் ஒன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கான், ஆனால் அதே அஃபென்ஸுக்கு பல தடவை பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதுதான், அதுக்கு பேர் தான் டபுள் ஜியோபார்ட்டி அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சரு ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 302ல் நீங்கள் பாருங்கள், வாட் இஸ் த டைம் லிமிட் ஃபார் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் டு ரிட்டர்ன் எ மணி பில். மணி பில்லை ரிட்டர்ன் பண்ணோம் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டு, அதுக்கு எவ்வளோ நாள் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 days இஸ் த கரெக்ட் ஆன்சரு. இங்கே 7 days கிடையாது, 10 days கிடையாது, 21 days கிடையாது, 14 days இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. கொஷின் நம்பர் 302ல் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அவுட் சைட் த கோர்ட். அவுட் சைட் த கோர்ட்னா என்ன? இப்போ தண்டிக்கப்பட்டால் நம்ம கோர்ட்டில் முறையிடுறோம், அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கோர்ட்டுக்கே போகாமல் அப்போ எது வரும் பாருங்கள், டிலேயிங் த லீகல் ப்ராசஸா, என்ஃபோர்ஸிங் த ஸ்ட்ரிக்ட் பெனால்ட்டியா, எலிமினேட்டிங் த நீட் ஃபார் லாஸா? எதுவுமே கிடையாது, இது மூணுமே இல்லை. அவாய்டிங் கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபைண்டிங் மியூச்சுவலி அக்ரிபிள் சொல்யூஷன், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ என்ன பண்ண, கோர்ட்டுக்கு போகாமே நம்ம என்ன பண்ணுறது, ஃபைண்டிங் த மியூச்சுவல், எல்லோரும் சமாதானமாக போய் அக்ரிபிள் சொல்யூஷன் வர்றது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 303. 303ல் பார்ட்டி சென்ட்ரிக் அப்ரோச் இன் மீடியேஷன் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்டி சென்ட்ரிக் அப்ரோச்னா என்ன? அதாவது கண்ட்ரோல் ஆஃப் த ப்ராசஸ் வந்து லைஸ் வித் த டிஸ்பியூட்டிங் பார்ட்டிஸ் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். த மீடியேட்டர் லீட்ஸ் த ப்ராசஸ் வித் பார்ட்லி கன்சல்டேஷன் இல்லை. த அவுட்கம் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்ட் பை த பார்ட்டிஸ் லீகல் அட்வைசர்ஸ் இல்லை. த கண்ட்ரோல் ஆஃப் த ப்ராசஸ் லைஸ் வித் தி டிஸ்பியூட்டிங் அத்தாரிட்டி, ஐ மீன் டிஸ்பியூட்டிங் பார்ட்டிஸ். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 304ல் என்ன கேட்குறாங்க, விச் லா கவர்ன்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் லோக் அதாலத். பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பவரில் இருக்கிறவங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணால் என்ன பண்ண, அவங்களையும் தண்டிக்கணும். அப்போ அந்த கேஸ் வந்து ரெஃபர்டு. அப்போ நீங்கள் சில ஃபங்க்ஷனிங் ஆஃப் லோக் அதாலத் when a case is referred to them by civil code அப்படின்னா அது எந்த சட்டத்தின் கீழே வருது அப்படின்றாங்க. எந்த சட்டத்தின் கீழே வருது? 1987ல் ஒரு சட்டம், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி லிமிடெட், அதுதான் வருது. அப்போ அந்த ஆக்ட் பிரகாரம் தான். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை எப்படி நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 305ல் வாட் இஸ் த டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சுப்ரீம் லெஜிஸ்லேஷன். சுப்ரீம், அதாவது டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சுப்ரீம் லெஜிஸ்லேஷன், சட்டம் இயற்றதனுடைய சுப்ரீம் லெஜிஸ்லேஷனுடைய டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, அது என்ன பண்ண, இட் கேன் பி ரீப்ளேஸ்டு பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். அது எப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ பை சபார்டினேட் கோர்ட்ஸ், அதுவும் கிடையாது. இட் கேனாட் பி கண்ட்ரோல்டு அண்ட் செக்டு பை எனி அத்தாரிட்டி அதர் தேன் த சாவரின் இட் செல்ஃப், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 306. 306ல் வாட் டஸ் டிசிடென்டி அப்படின்னு பார்த்தா, ரேஷியோ டிசிடென்டி. அதை நல்லா கவனிங்க. ரேஷியோ டிசிடென்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது எந்த ரீசன் அடிப்படையில், எந்த பேசிஸ் அடிப்படையில் நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்க, அதை தான் வந்து ரேஷியோ டிசென்டென்டி அப்படிங்கிறது. அப்போ ஜட்ஜ் பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது, ஃபைனல் வெர்டிக்ட் கிடையாது, பிரின்சிபல் ஆர் ரீசன் அண்டர்லைங் த டெசிஷன், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது 307. கொஷின் நம்பர் 307ல் நல்லா பாருங்கள், வாட் இஸ் த லீகல் அசம்ஷன் when parties enter into an agreement
ரிலேட்டட் டு ட்ரேடு. வாட் இஸ் அ லீகல் அசம்ஷன்? அசம்ஷன் என்னவா இருக்கணும்? ஆக்சுவலாக அசம்ஷன் வந்து என்னென்னா கன்வென்ஷன் இருக்கணும். சட்டப்படி என்ன எஸ்டாப்ளிஷ்டு கன்வென்ஷனோ அது பிரகாரம் இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். தே வேர் அவேர் ஆஃப் தி லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது. த ரிஜெக்ட் ஆல் கஸ்டமரி ப்ராக்டிசஸ் கிடையாது. த நீட் எக்ஸ்பிளிசிட் பர்மிஷன் ஃப்ரம் த கோர்ட் கிடையாது. த கான்ட்ராக்ட் அக்கார்டிங் டு தி எஸ்டாப்ளைஸ்டு கன்வென்ஷன். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ நீங்கள் எஸ்டாப்ளைஸ்டு கன்வென்ஷன் அப்படின்னா அப்போ அது பிரகாரம் யூசேஜ் ஆஃப் ட்ரேடு, இந்த ட்ரேடை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சட்டப்படி தான் நம்ம கான்ட்ராக்டை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் ஹேஸ் லெட் டு த ரைஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்? கான்ட்ராக்ட்ஸ் எதனால் வருதுங்க? கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்னா நம்ம அக்ரிமெண்ட் போடணும், ஸ்டாம்ப் பேப்பரில் டைப் பண்ணணும் ஒருத்தர். இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாமே ஆன்லைனில் பண்ணிடுறாங்க. சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி இன் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. பட் இருந்தாலும் பார்க்கலாம். ரிடக்ஷன் இன் லீகல் ப்ரொசீஜர் அது கிடையாது, எப்பயுமே ரிடக்ஷன் ஆகலை. த growth ஆஃப் பாப்புலேஷன் அதுவும் கிடையாது. இன்க்ரீஸ் இன் கோர்ட் கேசஸ் அதனாலையும் கிடையாது. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதுக்கு? அதாவது வாட் ஹேஸ் லெட் டு த ரைஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அது ஆன்சரு. கொஷின் நம்பர் 309ல் இந்த கான்ட்ராக்ட் எதனால் வருது? கான்ட்ராக்ட் ஜென்ரலி கிரியேட்டட் அண்ட் டிஸ்பிளேடு. எப்படி பண்ணுறான்? யாரால்? கான்ட்ராக்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் வேணும், சாஃப்ட்வேர் வேணும், அதுதான் இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறான் பாருங்கள். அதாவது பை எ நோட்டரி பப்ளிக் யூஸிங் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸா? கிடையாது. த்ரூ போஸ்டல் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் பார்ட்டிஸா? அதுவும் கிடையாது. பை சாஃப்ட்வேர் சிஸ்டம் தட் மாடல் ஸ்பெசிஃபைஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் அ கான்ட்ராக்ட், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். சாஃப்ட்வேர் சிஸ்டம் மாடல் ஸ்பெசிஃபைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பரில் 310, if the Indian citizen has a legal dispute வச்சுருக்காரு within a foreign sovereign, what is the typical income under the law? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the Indian citizen can sue directly in civil court. அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லது ஃபாரின் சாவரின் மஸ்ட் பி டிபார்ட்டடா? இந்தியன் சிட்டிசன் ஆக்சுவலாக இங்கே கொஷின் நல்லா பாருங்கள். லீகல் டிஸ்பியூட் வருது. யாருக்கு வருது? வெளிநாட்டு ஆளுக்கு, வெளிநாட்டில் இருக்கிற சாவரினுக்கு. வாட் இஸ் அ டைப்பிக்கல் இன்கம்? இப்போ நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இந்தியன் சட்டத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கிற மேலே கேஸை போட முடியாது. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். த இந்தியன் சிட்டிசன் கேன் நாட் சூ த ஃபாரின் சாவரின். அவ்வளோதான். ஃபாரின் சாவரினுக்கு நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது, கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 111ல் இந்த கொஷின் நல்லா படிங்க. ரோகன் அப்படிங்கிறவங்க 17 வயசு பையன் அப்ரோச் கார் டீலர்ஷிப். ஒரு கார் வாங்குறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கவும் செய்கிறார். ஆனால் ஹீ ஃபால்ஸ்லி கிளைம்டு ஹீ வாஸ் 21 years old. அவன் என்ன சொல்கிறான்? நான் மேஜர் தான் சார், 21 வயசு ஆச்சு தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேக் ஐடி கொடுத்துட்டான். த டீலர்ஷிப் ரிலையிங் ஆன் த ரெப்ரசன்டேஷன். அவன் என்ன பண்ணுறான்? அவன் சொன்ன டாக்குமெண்ட்ஸை நம்பிட்டு அவன் என்ன பண்ணால் காரை கிரெடிட்டில் கொடுத்துட்டாங்க. யார்? டீலர்ஷிப். ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ், கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியுது ரோகன் ரெஃப்யூஸ் டு பே. ஏன் அப்படின்னா அவனுடைய வயசு வந்து மைனர். அவன் ஹீ ரெஃப்யூஸ் டு பே கிளைமிங் தட் ஹீ வாஸ் எ மைனர். ஏன்னா அவன் வந்து 17 வயசு. ஆக்சுவலாக அவன் என்ன சொல்லியிருக்கான்? 21 வயசு. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்கான். அதை நம்பி காரையும் வாங்கிட்டு போயிட்டான் கிரெடிட்டில். இப்போ ஹீ சுட் பி ஸ்டாப்டு ஃப்ரம் டினையிங் ஹிஸ் ஏஜ் டியூ டு த மிஸ்ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த இடத்துல ரோகன் 17 வயசு பையன், அதான் மைனரு, லைபிளா இல்லையா? இந்த கார் வாங்கினதுக்கு லைபிளா இல்லையா? அவ்வளோதான். என்னது? ஆக்சுவலாக லைபிள் தான். ஏன்னா காரை வாங்கிட்டான். ஹீ இஸ் பெனிஃபிட்டடு. அப்போ என்ன எழுதலாம்? எஸ், பிகாஸ் ஹீ இஸ் மிஸ் ரெப்ரசன்டட் ஹிஸ் ஏஜ் அண்ட் ஆக்ட் ஃப்ராடுனலி. அது எஸ் தான், ஆனால் இந்த ரீசன் சொன்னது தப்பு. அடுத்தது நோ, பிகாஸ் த லா ஆஃப் எஸ்டோபல் டஸ் நாட் அப்ளை எகென்ஸ்ட் அ மைனர். இதுவும் தப்பு. பிகாஸ் ஹீ பெனிஃபிட்டட் ஃப்ரம் த கான்ட்ராக்ட். இப்போ மைனராக இருந்தாலும் கான்ட்ராக்ட் பெனிஃபிட்டு 10 லட்ச ரூபா காரை வாங்கிட்டு போயிருக்கிறான். அப்போ அவனுக்கு பொறுப்பு தானே. அப்போ லயபிள் தான் அப்படின்னு ஆன்சர் பண்ணோம். அடுத்தது கொஷின் நம்பர், விச் ஆர் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் அந்த ராட்டிஃபிகேஷன்? ராட்டிஃபிகேஷன்னா என்னென்னு பார்க்கணும். பழசை வந்து நம்ம அப்படியே அப்ரூவ் பண்ணிக்கிறது. அப்ரூவல் ஆஃப் தி வாட் யூ ஹாவ் டன் இன் தி பாஸ்ட். அதுதான் ராட்டிஃபிகேஷன். இப்போ இந்த ராட்டிஃபிகேஷனில் கான்ட்ராக்ட் ஆஃப் லாவில் என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங் த கான்ட்ராக்ட் கிடையாது. அப்ரூவல் ஆர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஆக்ட், அதுதான் இப்போ நான் சொன்னது. ஆர் அக்ரிமெண்ட். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ அப்ரூவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ இதை நோட் பண்ணிக்கலாம். என்டரிங் இண்டியா கான்ட்ராக்ட் அண்ட் த கோயர்சன் கிடையாது. கேன்சலிங் த கான்ட்ராக்ட் மேட் பை ஃபியூச்சர் கன்சென்ட் அதுவும் கிடையாது.
அடுத்தது 313 நீங்கள் பார்த்தீங்கன்னா who is considered to be alien enemy under the Indian contract. ஏலியன் எனிமினா என்ன? ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போகுது, அந்த கான்ட்ராக்ட் அங்கே இருக்கிற சிட்டிசனோட இங்கே இருக்கிற சிட்டிசன் கான்ட்ராக்ட் வச்சுக்கக்கூடாது, அதுதான் ஏலியன் எனிமி. அப்போ ஏலியன் எனிமி அப்படிங்கிறது who is considered alien enemy அப்படின்றான். ஏலியன் அப்படின்னா என்ன? வார் இருக்கணும். எ ஃபாரினர் விசிட்டிங் இந்தியா, அமைதியான காலத்தில் ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு வந்தால் அது கிடையாது. எ சிட்டிசன் ஆஃப் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ரிசைடிங் இன் இந்தியா, அதுவும் கிடையாது. எ சிட்டிசன் ஆஃப் எ கண்ட்ரி அட் வார் வித் இந்தியா, தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வாரில் இருக்கும்போது தான் அவன் தான் வந்து ஆலியன் எனிமி. ஆக்சுவலாக நமக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நாட்டுக்கு சண்டை, அப்போ அவன் நம்ம எதிரி தான், சப்போஸ் டு பி த எனிமி. அடுத்தது 314 நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் அன் அக்ரிமெண்ட் வித் அன் ஏலியன் எனிமி. எது? ஏலியன் எனிமியோட நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டால் என்ன ஆகுது? ஆக்சுவலாக இட் இஸ் வாய்டு, செல்லாது, போடக்கூடாது. இட் இஸ் வாய்டு அன்லெஸ் பர்மிட்டட் பை கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் மறுபடியும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிலீஸ் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்னு சொன்னால் ஒழிய அது வாய்டு தான். அப்போ ஃபஸ்ட்டே ஆன்சர் வந்துடுது. அப்போ இது நீங்கள் இதிலே கரெக்டான ஆன்சர். இட் இஸ் வேலிடுங்கிறது தப்பு, வாய்டபுளுங்கிறது தப்பு. இட் இஸ் வேலிட் ஒன்லி டூரிங் த பீஸ் டைம், அதுவும் தப்பு. 315 என்ன சொல்கிறான்? அண்டர் இந்தியன் லா எ கான்ட்ராக்ட் மஸ்ட் பி பர்ஃபார்ம்ட் வித்தின், எப்போ பர்ஃபார்ம் பண்ணலாம் இந்தியன் இதில்? எனி டைம் த பார்ட்டிஸ் ஃபீல் இஸ் ரீசனபிள், அப்படியெல்லாம் கிடையாது. எ பீரியட் ஃபிக்ஸட் ஃபார் த சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எ ஃபிக்ஸட் அண்ட் ரீசனபிள் டைம் ஆஸ் பர் த டேர்ம்ஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த கான்ட்ராக்ட், இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர், நோட் பண்ணிங்க. அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராமிசர் கிடையாது. அடுத்தது 316 வாட் டஸ் த மெர்ஜர் இன் கான்ட்ராக்ட் லா ரெஃபர்ஸ் டு. மெர்ஜர்னால் என்ன சொல்லலாம்? மெர்ஜர் அப்படின்னா நல்லா பார்க்கணும், 2-3 கம்பெனி ஒன்று சேர்த்துறது. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா 2 கான்ட்ராக்ட்ஸ் பீயிங் கம்பைன்டு டு ஃபார்ம் ஏ ஜாயின்ட் மெர்ஜர். இதில் வந்து லா பிரகாரம், கான்ட்ராக்ட் லா பிரகாரம் மெர்ஜர்னால் என்ன? கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் வேறு, 2 கம்பெனி ஒன்று சேர்ந்து ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறது, அது மெர்ஜர். அந்த மெர்ஜர் வேறு. இங்கே வந்து மெர்ஜர் அப்படின்னா என்னென்னா இன்ஃபீரியர் கான்ட்ராக்சுவல் ரைட்ஸை நம்ம என்ன பண்ண அப்சார்வ் பண்ணுறோம் இன்ட்டு சுப்பீரியர் ரைட்டாக பண்ணுறது, அதுதான் ஆன்சர், உண்மையான ஆப்ஷன். இங்கே கொடுத்துருக்குறவங்களாக பார்ப்போம். த 2 கான்ட்ராக்ட்ஸ் பீயிங் கம்பைன்டு டு ஃபார்ம் ஏ ஜாயின்ட் வெஞ்சர், அது இல்லை. கேன்சலேஷன் ஆஃப் த போத் கான்ட்ராக்ட்ஸ் பிட்வீன் த சேம் பார்ட்டிஸ், absorption of inferior contractual rights into superior rights under the new contract, that is a correct answer. Appo option 3 is a correct answer, note, make note of it. And then question number 317 la what does, idhula parunga, what does the legal maxim la ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜில் இருக்காது, எக்ஸ் நூடோ பேக்டோ நான் ஆரிட்டர் ஆக்ஷியோ அப்படின்னா என்ன? கான்ட்ராக்ட் ஆஃப் லாவில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீ வெறும் ப்ராமிஸ் மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஆக்ஷன் இல்லை. நோ ஆக்ஷன் அரைசஸ் ஃப்ரம் எ பேர் ப்ராமிஸ், நியூ ப்ராமிஸ், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நீங்கள் முதல்ல நோட் பண்ணிங்க. ஸோ ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சரு, அதை அப்படியே நோட் பண்ணிங்க. கான்ட்ராக்ட் மேட் வித்தவுட் இன்டென்ஷன் இல்லை. எவரி ப்ராமிஸ் கிரியேட்ஸ் ஏ லீகல் அப்ளிகேஷன் கிடையாது. ஒன்லி ரிட்டன் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள், அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அதுதான், அது தனி, அது ட்ரூ தான் அது. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்க்ளூடோவுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நோ ஆக்ஷன் அரைசஸ் ஃப்ரம் த பேர் ஆர் நூல் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 318 என்ன சொல்கிறாங்க? 318 when a statement best describes a tripartite agreement. ட்ரைபார்ட்டிட் அக்ரிமெண்ட், இப்போ நானும் நீங்கள் போகிறது வந்து டியூவல், அது 2-3 பேர் போட்ட பார்த்தா 3 வந்து போடுற அக்ரிமெண்ட்டு 3 பார்ட்டி அக்ரிமெண்ட், அதுதான் வந்து. அப்போ இங்கே வந்து என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 பார்ட்டிஸ் கிடையாது. அன் அக்ரிமெண்ட் இன்வால்விங் 3 பார்ட்டிஸ் வீச், அது கரெக்டு. அன் அக்ரிமெண்ட் தட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். த அக்ரிமெண்ட் இன்வால்விங் த கவர்மெண்ட் அண்ட் 2 இண்டிவிஜுவல்ஸ், இதெல்லாம் ஆர்டினரி மீனிங் ட்ரைபார்ட்டிட் அக்ரிமெண்ட்னா 3 பார்ட்டிஸ் இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர் கொஷின் நம்பர் 318க்கு. அடுத்தது 319 நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் பெயில்மெண்ட்டாக என்ன? நம்ம பாதுகாப்பாக ஒரு பொருளை கொடுத்துட்றோம். இப்போ நம்ம கார் பார்க்கிங்கில் காரை நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் காரை எடுக்கிறோம். இப்போ நமக்கு பேர் பெயிலாரு, அதை வாங்கி வைக்கிறவங்க டோக்கன் கொடுக்குறவங்களுக்கு பேர் பெயிலிங். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன் பெயில்மெண்ட் த கூட்ஸ் மஸ்ட் பி ரிட்டர்ன் ஆர் அப்ஜெக்டிவ் டிஸ்போஸ்ட் ஆஃப் அக்கார்டிங் டு த ஹூஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். யார் டைரக்ஷன்? நம்ம டைரெக்ஷனில் தான் கொடுக்கணும், பெயிலார் டைரெக்ஷனில் தான் கொடுக்கணும். அப்போ பெயிலார் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், அதை நோட் பண்ணிங்க. ஸோ கொஷின் நம்பர் 320 என்ன வருது அப்படின்னு பார்த்தா இன் எ பெயில்மெண்ட் த கூட்ஸ் மஸ்ட் பி ரிட்டர்ன் ஆர் அதர்வைஸ் டிஸ்போஸ் ஆஃப் அக்கார்டிங் டு ஹூஸ் டைரெக்ஷன், யாரோட டைரெக்ஷன்? ஆக்சுவலாக அதில் நீங்கள் பாருங்கள், சரி, பெயில்மெண்ட்
அக்கார்டிங் டு ஹூஸ் டைரக்ஷன் தான் நம்ம சொல்லிட்டோம், பெய்லார் பார்த்துட்டோம். கொஷின் நம்பர் 320 பாருங்கள். எ பாரோயர் ரிசீவ்டு கிராஜுவட்டஸ்லி நான் கிராஜுவட்னா ஃப்ரீயாக கொடுக்குறது, கிராஜுவட்டஸ்லினா ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பண்ணுறது, கன்சிடரேஷன் கொடுத்து பண்ணுறது. எவ்வளோ நாளைக்கு ஒரு பாரோயர் கூட்ஸ் வாங்குறாரு, எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு? 6 மாதத்துக்கு. த லெண்டர் டிமாண்ட்ஸ் த ரிட்டர்ன். ஆனால் ரெண்டர் என்ன பண்ணுறாருன்னா 3 மாதத்தில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கிற கண்டிஷனில் தான் அதை கொடுக்குறாரு. பாரோயர் ஹேஸ் மேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலையிங் ஆன் தட் 6 months யூஸ் காசிங் லாஸ் இஃப் ரிட்டர்ன் இயர்லி. வாட் இஸ் த லெண்டர் லைபிலிட்டி அப்படின்னு கேட்குறான். அப்போ லெண்டர் லைபிலிட்டியில் நோ லைபிலிட்டின்னு சொல்கிறது தப்பு, லைபிலிட்டி உண்டு. மஸ்ட் பே டேமேஜஸ் ஈக்குவல் டு த பாரோயர்ஸ் டோட்டல் லாஸ், அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மஸ்ட் இண்டெமினிஃபை த பாரோயர் ஃபார் லாஸ் எக்ஸீடிங் த பெனிஃபிட் இருக்குது. அப்போ பெனிஃபிட்டை விட அதிகமாக பெனிஃபிட் நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா அதில் என்ன லாஸு? அப்போ என்ன பண்ணோம்? ஹீ மஸ்ட் இண்டெமினிஃபைனா என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் லாஸ் இருந்தால் அது கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து இண்டெமினிஃபையர். அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னே எந்த கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷனில் காரை கொடுக்கணும். அந்த மாதிரி இண்டெமினிஃபைனா நஷ்டஈடு சரி கட்டுறது, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் வந்து 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. 321 த ஃபைண்டர் ஆஃப் கூட்ஸ் கேன் sue த ஓனர் ஃபார் காம்பன்சேஷன் ஒன்லி இஃப் எப்படின்னு பார்க்குறான். ஃபைண்டர் ஆஃப் கூட்ஸ்னு என்ன? ஒரு பொருள் கீழே கிடக்குது, நம்ம எடுத்துடுறோம். அப்போ அவன் வந்து ஓனருக்கு sue பண்ணலாமா? sue பண்ணலாம். எப்போ பண்ணலாம்? அதாவது த கூட்ஸ் ஆர் பெரிஷபிளாக இருந்தால் கிடையாது. எ ஸ்பெசிஃபிக் ரிவார்ட் வாஸ் பப்ளிக்லி ஆஃபர்ட் ஃபார், அதாவது லால்மன் சுக்லா விசஸ் கௌரி தத் அப்படின்னு ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது. காணா போன பையனை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அந்த மாதிரி இங்கே என்னன்னா காம்பன்சேஷன் அப்படின்னா ஒரு பொருளை, என் பொருள் காணா போச்சு அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டால் அப்போ பண்ணலாம். அப்போ ஸ்பெசிஃபிக் ரிவார்ட் வாஸ் பப்ளிக்லி ஆஃபர்ட் ஃபார் ரிட்டர்னிங் த கூட்ஸ். இந்த பொருளை யாராவது பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்து கொடுங்கப்பா, உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்குன்னு சொல்லியிருந்தால் பண்ணலாம். அப்போ ஸ்பெசிஃபிக் ரிவார்ட், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 322. 322ல் வாட் இஸ் த டேர்ம் ஃபார் டாசிட் அண்ட் இம்ப்ளைட் அக்ரிமெண்ட்? டாசிட் அண்ட் இம்ப்ளைட் அக்ரிமெண்ட் அமங் த ப்ராஸ்பெக்டிவ் பிட்டர்ஸ் டு லிமிட் காம்படிஷன். காம்படிஷனை ரேட்டை ஏற்றி விடுறதை தடுக்கணும். பை ரெஃப்ரைனிங் ஃப்ரம் பிட்டிங். அவன் பாட்டு பிட் பண்ணிக்கிட்டே போகிறான், 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டே போகிறான். அப்போ அதை என்ன பண்ணோம்? அதை நிறுத்துறதுக்கு ஒரு வழி வந்தால் அதுக்கு பேர், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் ஆக்சுவலாக நல்லா பாருங்கள், டேம்பிங் வேறு. டேம்பிங்னா ஏற்றி விடுறது, விலையை ஏற்றி விடுறது, அது வேறு. பட் இங்கே வந்து என்ன, விலையை குறைக்கிறதுக்கு இல்லை பிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதுக்கு பேர் நாட் அவுட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பேர். அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 323ல் வாட் டஸ் டெலிவரபிள் ஸ்டேட்? டெலிவரபிள் ஸ்டேட்னா என்ன? ஒரு பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, பொருள் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? கூட்ஸ் ஆர் ரெடி மஸ்ட் பி டெலிவர்ட் டு த பையர்ஸ் நேம். கூட்ஸ் ஆர் ரெடி. இப்போ கூட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க, கூட்ஸ் ரெடியாக இருக்குது, buyer is bound to take delivery under the contract. That is a correct answer. So option 2 is the correct answer. அதை நோட் பண்ணிங்க. And then question number 324. 24ல் in case of agreement to sell. சேல் வேறு, அக்ரிமெண்ட். சேல்னா இப்போ என் பொருளை வாங்கிக்கிங்க, அதை பைசா கொடுங்க, பொருளை எடுத்துங்க, அவ்வளோதான். அக்ரிமெண்ட் சேல்னால் நான் அடுத்த மாதம் இந்நேரம் உங்களுக்கு இந்த பொருளை நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுவான். ஆனால் பொசஷன் சேஞ்ச் ஆகாது. ஸோ அக்ரிமெண்ட் டு சேலில் the seller is expected to have the right to sell the goods அப்படின்னா அது என்ன வரும் அப்படின்னா immediately upon signing the contract இல்லை, at the time of the agreement is signed இல்லை, at the time when the property is to pass. அதுதான் ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 325ல் என்ன சொல்கிறாங்க? அண்டர் செக்ஷன் 29 என்ன சொல்லுது? யார் கூட்ஸை வச்சுருக்கான், அதாவது பர்சன் இன் பொசஷன் ஆஃப் த கூட்ஸ் அண்டர் வாய்டபிள் அக்ரிமெண்ட். வாய்டபிள் கான்ட்ராக்ட்னா என்ன? ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக இருக்கலாம், வாய்டாகவும் இருக்கலாம், வேலிடாகவும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்ஷன் ஆஃப் தி அக்ரீவ்டு பார்ட்டி. இப்போ என்ன பண்ணுறான்? அந்த கான்ட்ராக்ட் தான் வாய்டபிள் கான்ட்ராக்ட் போகும். அப்போ அண்டர் த வாய்டபிள் கான்ட்ராக்டில் ஒருத்தர் பொசஷன் வச்சுருக்கான், அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா டைட்டில் ஆஃப் கூட்ஸை டு த பையருக்கு? இஃப் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பண்ணலாம்? ஆக்சுவலாக த கான்ட்ராக்ட் ஹேஸ் ஆல்ரெடி பீன் ரெசிக்டட்னா கேன்சல்டு. ஏற்கனவே கேன்சல் பண்ண கான்ட்ராக்டா? இல்லை த பையர் பர்ச்சேசஸ் த கூட்ஸ் இன் குட் ஃபெய்த் அண்ட் வித்தவுட் நோட்டீஸ் ஆஃப் த டிஃபெக்ட் இன் டைட்டில். அப்போ என்ன பண்ணாங்க? பையர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கூட்ஸை, நம்பிக்கிட்டு இது நல்ல கூட்ஸ் தான் நினச்சி வாங்குறான். வித்தவுட் நோட்டீஸ் ஆஃப் த டிஃபெக்ட் இன் டைட்டில், அதில் வந்து டைட்டிலில் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லலை. அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 326. 326ல்
நல்லா பாருங்கள், வாட் இஸ் த எஃபெக்ட் இஃப் எ வாய்டபிள் கான்ட்ராக்ட் இஸ் ரெசிண்டட்னா கேன்சல்டு, வாய்டபிள் கான்ட்ராக்ட் ரெசிண்டட் பிஃபோர் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, செல்லர் கேன் ஸ்டில் ட்ரான்ஸ்ஃபர் த குட் டைட்டில் வராது, செல்லர் பிகம்ஸ் த ரைட்ஃபுல் ஓனர் வராது, த பையர் கேனாட் கெட் குட் டைட்டில். புரியுதுங்களா? அவன் டைட்டிலை வாங்க முடியாது. ஏன்? கொஷின் நல்லா புரிஞ்சுங்க. என்ன கொஷின் கேட்குறாங்க? அது வாய்டபிள் கான்ட்ராக்ட் இருந்தால் என்ன எஃபெக்ட் ஆகும்? வாய்டபிள் கான்ட்ராக்ட் ரெசிண்டட், கேன்சல் பண்ணிட்டான். ஒரு கான்ட்ராக்டு வாய்டபிள் கான்ட்ராக்டாக இருக்க போது ஆனால் கேன்சல் பண்ணிட்டான். எப்போ? பிஃபோர் சேல் ஆஃப் த குட்ஸ். அப்போ சேலே நடக்கலை. அப்போ என்ன பண்ணோம்? பையருக்கு வந்து ஒரு குட் டைட்டில் கிடைக்காது அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 327. 327ல் அண்டர் செக்ஷன் 24, when does the property not pass to the buyer even though the buyer is in the possession of the goods அப்படின்னு சொல்கிறான். செக்ஷன் இதில் வந்து 327ல் என்ன பண்ணலாம்? அப்போ ப்ராப்பர்ட்டி when does the property not pass to the buyer even though the buyer in the possession of the good அப்படின்னா என்ன பண்ணலாம்? கொஷின் நம்பரில் the buyer rejects the goods within the stipulated time, அதுவே கரெக்டாக இருக்கும். அல்லது the buyer resells பண்ண முடியாது, buyer pledges the goods பண்ண முடியாது, அடமானம் வைக்கிறது. buyer uses the goods as per the, அப்போ buyer rejects the goods is the correct answer. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 328ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, if unpaid seller resells the goods after exercising the right of lien or stoppage, what kind of title, என்ன டைட்டில் வரும்? does the new buyer agree? ஆக்சுவலி இது என்னது? குட் டைட்டில் தான் வரும். நோ டைட்டில் அப்படின்றாங்க, இல்லை. எ லிமிடெட் டைட்டில் இல்லை. டைட்டில் பாசஸ் ஒன்லி இஃப் த ஒரிஜினல் பையர் இல்லை. குட் டைட்டில், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஈவன் இஃப் த ரீசேல் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட், அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. 329ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் ஏ கான்ட்ராக்ட் நான் செவரபிள் கான்ட்ராக்ட். நான் செவரபிள் கான்ட்ராக்ட் உங்களுக்கு தெரியும். த பையர் அக்செப்டட் பார்ட் ஆஃப் த goods. வாட் இஸ் த லீகல் எஃபெக்ட் ஆஃப் த கண்டிஷன் ஆஃப் தி பையர், ஐ மீன் கண்டிஷன் பை த செல்லர். அப்போ 329ல் பையர் என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட்ஸ் த குட்ஸு. பையர் என்ன பண்ணலாம்? கேன் ஒன்லி ட்ரீட்டட் அஸ் எ பிரீச் ஆஃப் வாரண்டி. அதான் கரெக்டு. அதாவது இந்த இடத்துல பாருங்கள், கான்ட்ராக்ட் வந்து நான் செவரபிள். அதை வந்து அவன் சொன்னது வந்து நீங்கள் விட்டு விட்டாலும் பண்ண முடியாது. ஒரே கான்ட்ராக்ட் தான் அது. அப்போ ஒரே கான்ட்ராக்டு அந்த கான்ட்ராக்டில் பையர் என்ன பண்ணால் ஒரு பார்ட் ஆஃப் த கூட்ஸ், இப்போ 1000 கிலோ அப்படிங்கிறது 500 கிலோ மட்டும் வாங்கிக்கிறான் அப்படின்னா, அப்போ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த லீகல் எஃபெக்ட் ஆஃப் த கண்டிஷன் அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த இடத்துல எப்படி ட்ரீட் பண்ணோன்னா, பையர் கேன் ட்ரீட் இட் அஸ் எ பிரீச் ஆஃப் வாரண்டியாக ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. கொஷின் நம்பர் 329. 330ல் அண்டர் வாட் கண்டிஷன் கேன் ஏ செல்லர் சம் ஒன் இன் அண்டர் பிகாஃப் பிட் அண்ட் ஆக்ஷன். எந்த கண்டிஷனில் பிட் பண்ணலாம்? நல்லா பாருங்கள், 330ல் எல்லா டைம்லையுமா? கிடையாது. ஓன்லி வென் எக்ஸ்ப்ரெஸ்லி ரிசர்வ்டு, அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக ஆக்ஷன் சேலுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கோம். யாரெல்லாம் ஏலம் கூட பண்ணுறீங்க அப்படின்னு கேஸில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம்? அண்டர் வாட் கண்டிஷன் கேன் செல்லர் ஆர் சம் ஒன் இன் த பிகாஃப் பிட் அட் அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 331ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, when goods are put for sale in lots in action but it is a legal status of each lot அப்படின்னா, அங்கே நீங்கள் பார்க்கணும், all the lots are part of one single contract. it depends upon the value of the contract. இல்லை, ஈச் லாட். இப்போ நீங்கள் வந்து நிறைய லாட்டாக போட்டிருப்போம். ஒவ்வொரு லாட்டுக்கும் நீங்கள் பிட்டு பண்ணணும். ஒன்று வந்து 5000 ரூபாய்க்கு போகும், ஒன்று 10000 ரூபாய்க்கு போகணும், 20000 ரூபாய்க்கு போகும். அப்போ ஈச் லாட் இஸ் டிமெண்டட் அஸ் எ செப்பரேட் கான்ட்ராக்ட். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3. அண்ட் தென் கொஷின் நம்பர் 332. 332ல் நல்லா பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. 332ல் த அக்யூசிஷன் ஆஃப் விச் இஸ் கண்டிஜென்ட். கண்டிஜென்ட்னு என்ன? அன்சர்டைன். அதாவது கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அப்பான் ஹேப்பனிங் நான் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட்ஸ் வில் பி ட்ரீட்டட் எஸ் அப்படிங்கிறது என்ன கூட்ஸு? ஃபியூச்சர் கூட்ஸா, அன்சர்டைன் கூட்ஸா, கண்டிஜென்ட் கூட்ஸ். அந்த கூட்ஸுக்கு பேர் கண்டிஜென்ட் கூட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 333. 333ல் நல்லா பாருங்கள், எக்ஸுங்கிறவர் ஒரு லேப்டாப் வாங்குறார். யாருக்கிட்ட? ஒய்கிட்ட. என்ன பண்ணி? ஃப்ராட் பண்ணி. எஸ்எஸ்ஏ வாய்டபிள். இப்போ இந்த ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கெல்லாம் தெரியும். கொயர்சன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் வாய்டபிள் கான்ட்ராக்ட். இந்த வாய்டபிள் கான்ட்ராக்டில் என்ன? அந்த ஆப்ஷன் ஆஃப் ஒய். அவன் ஆக்ஷன் எடுத்தால் தான், அவன் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும்.
ஆனால் பிஃபோர் ஒய் குட் ரிசிங் த கான்ட்ராக்ட், அவன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணல. ஆனால் அதே சமயத்தில் எக்ஸ் சோல்ட் த சேம் லேப்டாப் டு இசட்டுக்கு விற்றுட்டான். அவனுக்கு தெரியாது, அவன் கரெக்டான ஆள், அவன் பர்ச்சேஸ் இன் குட் ஃபெய்த். அவனுக்கு யார் ஒருத்தர் நம்மகிட்டே ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அது நல்ல பொருளாக கெட்ட பொருளாக அது எப்படி தெரியும்? நல்ல பொருள் நினச்சி தான் நம்ம வாங்குவோம், குட் ஃபெய்த்தில் தான் வாங்குவோம். வித்தவுட் நாலேஜ் ஆஃப் த ஃப்ராட் பை மிஸ்டர் எக்ஸ் அண்ட் பெய்ட் இட் இன் திஸ் கேஸ் 333 என்ன சொல்கிறான்? அப்போ நான் என்ன ஒருத்தன் ஏமாற்றிட்டான், அது கொயர்சனில் வாய்டபிள் கான்ட்ராக்டில் நான் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது அவன் ஏமாற்றிட்டான். ஆனால் நான் ஒரு பொருளை விற்றுட்டேன், வாங்கினவனுக்கு ரைட்டு தானே. அப்போ இசட்டுங்கிறவன் யார்? வாங்கினவன். ஹீ ஹாஸ் எ குட் டைட்டில் டு த கூட்ஸ், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 334 the rule as to passing of property as laid down in section 20 of the Sale of Goods Act shall happen when அப்படின்றான். அப்போ நல்லா பாருங்கள், இதில் the time of payment of the price is postponed இல்லை, the time of delivery of the goods is postponed இல்லை, the contract is made, that is a correct answer. அப்போ contract is made தான் கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் 334. 335 அது நீங்கள் பாருங்கள். 335ல் which of the following is true, எது ட்ரூ இதிலே பார்க்கணும். நான் ட்ரூனா வேறு, ட்ரூனா வேறு, நாட் ஃபால்ஸ்னா வேறு, ஃபால்ஸ்னா வேறு. நாட் ஃபால்ஸ்னா ட்ரூ, நாட் ட்ரூனா ஃபால்ஸ், அதெல்லாம் நல்லா பார்க்கணும். ஸோ இங்கே ட்ரூ கேட்குறான். ரிகார்டிங் இன்ஸ்டால்மெண்ட் டெலிவரி அண்டர் செக்ஷன் 38 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் என்னென்ன வரும்னா பையர் மஸ்ட் ஆல்வேஸ் அக்செப்ட் இன்ஸ்டால்மெண்ட், அப்படிலாம் கிடையாது. அக்செப்ட் பண்ணுங்கிறது. எவ்ரி பிரீச் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் எ பிரீச் ஆஃப் த ஹோல் கான்ட்ராக்ட், இதுவும் கிடையாது. செல்லர் கேன் மேக் த டிஃபெக்டிவ் டெலிவரிஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அது கூட இல்லை. பார்க்கலாம். 4வது, வெதர் எ பிரீச் ரெப்புடியேட்ஸ் த கான்ட்ராக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி அண்ட் கான்டெக்ஸ்ட். திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 336. இந்த ஆப்ஷன் ஆஃப் த லீன் அப்படின்னா ரீடைன் த கூட்ஸ் அன்டில் த பேமெண்ட் இஸ் பெய்டு, அவ்வளோதான். வாட் இஸ் த செல்லர் ரிக்வயர்ட் டு டூ? அவன் என்ன பண்ணுவான்? ரீடைன் பண்ணிட்டா என்ன செய்வான்? அது ஆக்சுவலாக அதான் பாருங்கள், ரிட்டர்ன் த கூட்ஸ் டு த அஃபீஷியல். அப்போ பணம் வரல, அப்போ கூட்ஸை ரீடைன் பண்ணியிருக்கீங்க, அதை யாருக்கு கொடுக்கணும்னா அஃபீஷியல் ரிசீவர் ஆர் அசைனிக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. ஸோ 37ல் நீங்கள் பாருங்கள், 7ல் ஃபிக்ஸிங் எ டெஃபினட் ப்ரைஸ் இன் எ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் இதுதான் ப்ரைஸ், இதுக்குள்ளே வாங்கினா வாங்கு, நோ டிஸ்கவுண்ட்டு. அதே மாதிரி கடன் கிடையாது. இது மாதிரி இந்த மாதிரி கன்ஃபார்மாக டெஃபினட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது. நான் எசென்சியல் இல்லை, சைன் கியூ நான் அப்படின்னு, அதாவது வாய்டபிள் சைன் கியூ நான் எசென்சியல் ரெக்குயர்மெண்ட்ஸ், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. இதை இம்பார்ட்டன்ட் கொஷின்னு நோட் பண்ணிங்க. சைன் கியூ நான் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இது இந்த ப்ரைஸ் தான். இந்த கான்ட்ராக்டில் இந்த இதை சேல் பண்ணோன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே என் லேண்டை விற்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சைன் கியூ நான் அப்படிங்கிறது. அடுத்தது செக்ஷன் 338ல் எ செக் இஸ் எலக்ட்ரானிக் ஃபார்ம் டிராயிங் யூஸ் ஆஃப். நார்மலாக என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரானிக் ஃபார்ம்லாம் கம்ப்யூட்டர் வேணும், அல்லது மொபைல் ஆப் மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், டிஜிட்டல் சிக்னேச்சர் அதுதான் தேவை. அப்போ இதை பார்க்கணும். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 339ல் ஹூ இஸ் ஆல்வேஸ் ட்ராயிங் இந்த செக் டிரான்சாக்ஷன். செக் டிரான்சாக்ஷனில் யார் ட்ராயி? 339ல் பர்சன் ரிசீவிங்கா, த பேங்க் ஆன் விச் இந்த செக் இஸ் ட்ரா, யார் பேரில் ட்ரா பண்ணப்படுதோ அவன் தான். அப்போ ட்ராயி அப்படிங்கிறது யார்? த பேங்க் ஆன் விச் இந்த செக் இஸ் ட்ரான், அதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 340ல் என்ன சொல்கிறான் பாருங்கள், த ப்ராமிசரி நோட். ப்ராமிசரி நோட்னா தெரியும் இல்லையா? அதாவது அன்கண்டிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் கண்டெய்னிங் அன்கண்டிஷனல் அதெல்லாம் சொல்லியிருப்போம். டிஃபைன் அண்டர் விச் த செக்ஷன் ஆஃப் த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய இதில் டெஃபனிஷன் எந்த செக்ஷனில் சொல்லுது? செக்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதையும் நோட் பண்ணிங்க. செக்ஷன் 4 பிரகாரம் தான் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் அதுதான் ப்ராமிசரி நோட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுது. அண்ட் தென் கொஷின் நம்பர் 41, வாட் டைப் ஆஃப் லைபிலிட்டி டஸ் த மேக்கர் ஆஃப் த ப்ராமிசரி நோட் ஹாவ்? என்ன லைபிலிட்டி இருக்கும் ஆக்சுவலாக? நல்லா பார்க்கணும். வாட் டைப் ஆஃப் லைபிலிட்டி டஸ் த மேக்கர் ஆஃப் எ ப்ராமிசரி நோட் ஹாவ்? கண்டிஷனல் அண்ட் செகண்டரி அண்ட் லிமிட்டெட், ஜாயின் அண்ட் செவரல், பிரைமரி அண்ட் அப்சல்யூட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. பிரைமரி அண்ட் அப்சல்யூட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 342ல் an inland instrument is one that is
இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இந்தியாவுக்குள்ளே. அப்போ இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்ன, மேட் இன் இந்தியா பட் பேயபிள் அவுட் சைடு இந்தியா கிடையாது. மேட் அண்ட் பேயபிள் இன் இந்தியா அண்ட் ட்ரான் அப்பான் எ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதையும் நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 343. 343ல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் கன்சிடர்ட் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது என்ன சொல்லலாம், ஒன்லி ப்ராமிசரி நோட்டு, ஒன்லி செக்கு, ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்ஸ் ட்ரான் ஆர் மேட் இன் பேயபிள் ஆன் இந்தியா. இதுதான். அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ப்ராமிசரி நோட்டு மட்டும் இல்லை, பில்லு செக்கு எல்லாமே. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 344ல் என்ன சொல்கிறாங்க. 44ல் வாட் இஸ் த அலௌன்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நம்ம என்ன பண்ணலாம், என்டார்ஸ் பண்ணுறீங்கன்னா பின்னாடி என்டார்ஸ்மெண்ட்னு ஒவ்வொன்றும் எழுதுவோம். ஸ்பேஸ் 10லேன்னா ஒரு ஸ்லிப் வைப்போம், அந்த ஸ்லிப்புக்கு பேர் தான் அலான்ஸ். அப்போ அலான்ஸ் இந்த கான்டெஸ்ட் ஆஃப் த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஏ டைப் ஆஃப் சிக்னேச்சர் கிடையாது, ஏ பேங்க் அப்ரூவல் நோட் கிடையாது, ஏ கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, ஏ ஸ்லிப் ஆஃப் பேப்பர். இது ஏற்கனவே வந்த கொஷின் தான். ஸ்லிப் ஆஃப் பேப்பர் அட்டாச் டு அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்டார்ஸ்மெண்ட், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 345. 45ல் ஏ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ட்ரான் பை மிஸ்டர் ராம் இன் ஜெர்மனி. இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ ஜெர்மனியில் ஒரு பில்லை ட்ரான் பண்ணுறான். ராம் பண்ணுறது யாருன்னா ராமு. அப்போ அவன் ட்ராயரு, இன்னொருத்தன் ட்ராயி. அப்போ எவ்வளோ ரேட்டுக்கு பண்ணுறான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அப்போ 20% பண்ணுறான் ஜெர்மனில். அண்ட் அக்செப்டட் பை ராகுல். ராகுல் தான் ட்ராயி, அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். எங்கே, இன் ஃப்ரான்ஸில். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோக்கு அக்செப்ட் பண்ணுறான், 5%க்கு அப்ரோச் பண்ணுறான். ஆஃப்டர் பீயிங் என்டார்ஸ்ட் இன் இந்தியா த பில் இஸ் டிஸானர்ட். அப்போ அதை கொண்டு போய் வேறு ஒருத்தருக்கு என்டார்ஸ் பண்ணால் அதுவும் வந்து டிஸானர் ஆயிடுச்சு. இஃப் த ஹோல்டர் ஃபைல்ஸ் ஏ கேஸ் எகெயின்ஸ்ட் ராகுல் இன் இந்தியா, வாட் ரேட்டு, ஆக்சுவலாக அவன் அக்செப்ட் பண்ணது என்ன ரேட்டு, 5%. அப்போ 5% தான் கரெக்டாக வரும், 5% தான் கரெக்டாக வரும். அப்போ இதில் என்ன வருது, 5% இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 346. 346ல் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கன்சிடர்ட் டு பி அக்செப்டட். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது தெரியும். when the drawer signs, when the payee acknowledges, when the drawee signs it and delivers it to notify the bidder. நான் உங்கள் மேலே ஒரு பில்லு ட்ரா பண்ணுறேன்னா நான் ட்ரா பண்ணுவேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சைன் பண்ணி டெலிவர் பண்ணணும் எனக்கு, அண்ட் நோட்டிஃபை, நான் தான் ஹோல்டர். அப்போ அதுக்கு பேர் தான் ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. when the drawer signs it and delivers it to notifies, அப்போ இவர் தான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, how can a partnership at will dissolve. பார்ட்னர்ஷிப் டிசால்வ் என்ன பண்ணலாம், பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அட் வில்லுன்னா அவங்க விருப்பப்படி பண்ணலாம், நோட்டீஸ் கொடுத்துட்டு பண்ணலாம். இல்லை பர்டிகுலர் பீரியட்னா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம். இங்கே என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் 5 years அப்படின்னு சொல்கிறான். சில நேரங்களில் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட், பை கோர்ட் ஓன்லி, பை நோட்டீஸ் ஃப்ரம் எனி பார்ட்னர். இதில் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்லேயும் பண்ணலாம், கோர்ட்டு ஆர்டர்லேயும் பண்ணலாம். 5 வருஷத்துக்கு போட்டு பார்ட்னர்ஷிப் அட் வில்லுன்னா அப்பயும் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், எல்லாத்த விட என்ன பெஸ்ட்டுன்னா பை நோட்டீஸ் ஃப்ரம் எனி பார்ட்னர். இப்போ ஒருத்தன் கண்டினியூ பண்ண முடியல, ஹீ இஸ் நாட் இன் எ பொசிஷன் டு கண்டினியூ த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஹீ மே எக்ஸ்பிரஸ் இஸ் ஒப்பீனியன், ஹீ மே இஸ்யூ நோட்டீஸ். என்ன பண்ணலாம், இன் ஆர்டர் டு பி டிசால்வ் அப்படின்னா அப்போ பண்ணலாம். அப்போ இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சரு. இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. மற்றதும் கரெக்டாக தான் இருக்கும், பட் அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சீக்ரெட் பார்ட்னர். சீக்ரெட் பார்ட்னர்னா என்ன, சீக்ரெட்டுங்கிறதுலேயே மீனிங் இருக்குது. என்ன, நாட் நோன் டு தி ஃபர்ம், நாட் நோன் டு தி பப்ளிக், not known to the partners, not known to the government only, not known to the public. That is a correct answer. Option 2 is a correct answer. Note பண்ணிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 349. 349 the liability of the secret partner. secret partner liability என்ன வரும், அதாவது limited to the amount of the capital, limited and private, unlimited like, நல்லா பார்க்கணும், other partners. இதுதான் ஆன்சர் வரும். unlimited லைக் மற்ற பார்ட்னர்ஸ் இப்படியோ அதே மாதிரி தான், புரியுதுங்களா, இந்த சீக்ரெட் பார்ட்னருக்கும். ஸோ லைபிலிட்டிங்கிறது ஆட் பண்ணால் இதுவும் அன்லிமிட்டட் தான். 350ல் நீங்கள் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிகார்டிங் ரெமுனரேஷன் டு த பார்ட்னர். அப்போ 350ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெமுனரேஷன் என்ன சொல்லலாம், ஈச் பார்ட்னர், எவரி பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு ஃபிக்ஸ்ட் மந்த்லி ரெமுனரேஷன் அப்படின்லாம் சொல்ல, அன்லெஸ் ஆர் அன்டில் இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இந்த பார்ட்னர்ஷிப் டீலில் சொன்னால் ஒழிய அது கிடையாது. அடுத்தது, எ பார்ட்னர் இஸ் நாட் என்டைட்டில் டு ரெமுனரேஷன் ஃபார் த பார்ட்டிசிபேட்டிங் த பிஸ்னஸ் இன் கான்டெக்ட். அப்போ நார்மலாக பார்ட்னருக்கு
கமிஷன் கொடுக்கக்கூடாது, சேலரி கொடுக்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுக்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் எடுக்கலாம். எவ்வளோ பர்சன்ட்? 6%. இஃப் அக்ரிமெண்ட் இஸ் சைலண்ட் அப்படின்னா அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர், வென் மஸ்ட் எ ஃபர்ம் இண்டெமினிஃபை எ பார்ட்னர்? எப்போ பண்ணலாம்? ஒரு பார்ட்னர், ஒரு ஃபர்ம் வந்து எப்போ இண்டெமினிஃபை பண்ணும்? பார்ட்னர் சில செலவு பண்ணியிருப்பார் பார்ட்னர்ஷிப்புக்காக, அதை திருப்பி கொடுக்கணும், அதை இண்டெமினிஃபை பண்ணணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா ஃபார் பேமெண்ட் அண்ட் லைபிலிட்டிஸ் இன்கர்ட் இன் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆர் இன் எமர்ஜென்சி. திடீர்னு ஒரு வெளியூர் போகிறாரு, அங்கே ஒரு செலவு இருக்குது, ஃபார்ம் செய்ய வேண்டிய செலவு, இவர் பார்ட்னர், இவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பண்ணுறாருன்னா அதை வந்து ஃபார்ம் வந்து இண்டெமினிஃபை பண்ணும். ஸோ இது ஒன்றே ஃபஸ்ட்டே கரெக்டு. ஃபார் எனி பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தரமாட்டாங்க. பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆர் லாஸ் ஒன்லி வென் ஹை ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸ் கிடையாது. ஒன்லி வென் பார்ட்னர் இஸ் மேனேஜிங் இல்லை. அப்போ ஃபார் பேமெண்ட்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் இன்கர்ட் இன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 352 அக்கார்டிங் டு செக்ஷன் 34 வென் இப்போ ஒரு பார்ட்னர் என்ன பண்ணான், கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான், ஹி இஸ் இன்சால்வென்ட். இன்சால்வென்ட் என்னென்னா இன்காம்பிட்டன்ட், ஐ மீன் ஹி இஸ் நாட் இன் எ பொசிஷன் டு செட்டில் ஹிஸ் டெப்ட், அவ்வளோதான் இன்சால்வெண்ட்டு. அவனுடைய லைபிலிட்டி வந்து அசட்டை விட அதிகமாக இருந்தால் அது இன்சால்வெண்ட்டு. அப்படி டிக்ளேர் பண்ணிட்டா அக்கார்டிங் டு செக்ஷனில், அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ஹீ கண்டினியூஸ் எ பார்ட்னர் இல்லை, ஹீ சீசஸ் டு பி த பார்ட்னர். அவன் பார்ட்னராக இருக்க முடியாது. எப்போ? என்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததோ அன்னையிலிருந்து. ஸோ தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் ஆப்ஷன் 353ல என்ன பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர், ஆஃப்டர் அட்டைனிங் மெஜாரிட்டி த மைனர் மஸ்ட். மெஜாரிட்டி ஆனோன்னு என்ன பண்ணோம்? ஆக்சுவலாக பார்ட்னர்ஷிப்பில் மைனராக இருக்கும்போது கூட அட்மிட் பண்ணலாம். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் வித் த கன்சென்ட் ஆஃப் த ஆல் த பார்ட்னர்ஸ் பண்ணலாம். ஆனால் மேஜர் ஆகிட்டான் அப்படின்னா அவன் நோட்டீஸ் கொடுக்கணும் வித்தின் 6 months. நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பண்ணலாம்? ஹி ஹேஸ் டு கிவ் நோட்டீஸ் டு த ரிஜிஸ்டர் ரிகார்டிங் இஸ் டெசிஷன். அதில் கன்டினியூ பண்ணுறானா இல்லையான்னு டெசிஷன் கொடுக்கணும். ஃபைல் எ கேஸ் இன் கோர்ட் டு ஸ்டே இன் த ஃபிம், அப்படி கிடையாது. நோட்டிஃபை ஒன்லி த ஆர்டர் ஆஃப் த பார்ட்னர்ஸ், இல்லை டூ நத்திங். அப்போ எது மோஸ்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னா give notice to the register regarding the decision, that is the correct answer. Please make note. And then question number 354 according to section 48 என்ன சொல்லுது? லாஸஸ் இருந்தா, எப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் லாஸஸ் இருந்தால் அந்த டெஃபிஷியன்சியை எந்த ரேஷியோவில் பண்ணுவாங்க? ப்ராஃபிட் ரேஷியோவில் தான் பண்ணணும். ஒன்லி பை த மேனேஜிங் பார்ட்னர் கிடையாது, அவன் மட்டுமா கொண்டாடணும் கிடையாது. அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ், முதல்ல ப்ராஃபிட் இருந்தால் அந்த ப்ராஃபிட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் டெஃபிஷியன்சி இருந்தால். அதுக்கப்புறம் அதுவும் பத்தலையா பார்ட்னர்ஸ் கொண்டு வரணும். ஸோ அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ், தென் அதுக்கப்புறம் தான் தென் பார்ட்னர்ஸ் இண்டிவிஜுவலி. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 355ல த ரெசிடியூ இஃப் எனி ரிமைன்ஸ் ஆஃப்டர் பேமெண்ட்ஸ். ரெசிடியூன்னு என்ன? இப்போ வைண்ட் அப் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் கடன் அடிச்சிட்டோம், மீதி இருக்குது, எல்லாத்தையும் கட்டினது போக மீதி இருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க? பார்ட்னர் டிவைட் பண்ணிக்குவாங்க, ப்ரப்போர்ஷனட்டாக பிரிச்சுக்குவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் டு த கவர்மெண்ட் ரெவன்யூ கிடையாது, பெய்டு டு சீனியர் பார்ட்னர்ஸ் ஒன்லி கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அமங் த பார்ட்னர்ஸ், அது கூட ஈக்குவலின்னு சொல்ல முடியாது. டிவைடட் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதையும் நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 356ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த லீகல் நேச்சர் ஆஃப் எல்எல்பி? லீகல் நேச்சர் ஆஃப் எல்எல்பியில் என்ன வரும் ஆக்சுவலாக? அதாவது இட் இஸ் ஏ நாட் ஏ லீகல் என்டைட்டி. ஆக்சுவலாக அது லீகல் என்டைட்டி, நாட்டுன்னு சொல்லக்கூடாது. அப்போ செப்பரேட் லீகல் என்டைட்டி ஃப்ரம் இட்ஸ் பார்ட்னர், இதுதான் கரெக்டு. அதே சமயத்தில் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏ பார்ட்னர்ஷிப் ஸ்பெஷல் பிஸ்னஸ் சேம் ஆஸ் ஏ ப்ரொப்ரைட்டர்ஷிப் கிடையாது. அப்போ பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். செப்பரேட் லீகல் எல்எல்பி பொறுத்த வரைக்கும் செப்பரேட் லீகல் என்டைட்டி, கம்பெனி மாதிரி, இது கார்பரேட்டில் வந்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 357ல் என்ன வருது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர் ஆஸ் ஏ பாடி கார்பரேட்? பாடி கார்பரேட் எல்எல்பி ஆக்டில் எதை கன்சிடர் பண்ண மாட்டோம்? கோஆபரேட்டிவ் சொசைட்டியை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏற்கனவே படிச்சிருக்கோம், இங்கே வந்திருக்கா பார்க்கலாம். கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, அது கன்சிடர் பண்ணலாம். எல்எல்பி ரிஜிஸ்டர்ட் அண்டர் த ஆக்ட், கம்பெனி அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட், கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ அதை தான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க பாடி கார்பரேட்டாக. 358ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்குவாலிஃபைஸ் எ பர்சன் ஃப்ரம் பிகமிங் எ பார்ட்னர் இன் எல்எல்பி? எல்எல்பியில் என்ன பண்ணலாம்? அதாவது 58ல், அதாவது பீயிங் ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பீயிங் அண்ட் அன்டிசார்ஜ்டு இன்சால்வெண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நல்லா பாருங்கள் கொஷனில், அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் எது டிஸ்குவாலிஃபை பண்ணுது ஒரு பர்சனை? ஒரு எல்எல்பியில் பார்ட்னர் ஆகிறதுக்கு எது தடையாக இருக்குது? பீயிங் அன்டிசார்ஜ்டு இன்சால்வெண்ட். அவன் இன்சால்வெண்ட்னு சொல்லிட்டாங்க. இன்சால்வெண்ட்டு
அன்டிசார்ஜ்னா நம்ம அப்படியே கன்டினியூ ஆகுது. டிசார்ஜ்னா இன்சால்வெண்ட்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டானா பரவாயில்ல, இல்லை அப்போனா இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். And then question number 359. According to rule 9, a person cannot be appointed as a designated partner. Designated partner சொல்ல முடியாது. எப்போ நல்லா பாருங்கள், he is already in a partner in another LLP. He is under 25 years of age. He has been adjudged insolvent within a last 5 years. அதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். And then 360ல who must sign the statement of accounts and solvency of LLP? LLPயில் யார் சைன் பண்ணலாம்? LLPயில் யார் இருக்கா? 2 பார்ட்னர் இருப்பான், டெசிக்னேட்டட் பார்ட்னர், அவன் தான் சைன் பண்ணுவான். அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ டெசிக்னேட்டட் பார்ட்னர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதையும் நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 361. 361ல which of the following is not valid? Which of the following is not valid ground recognized for lifting the corporate bill according to the past? அப்படின்னா என்ன சொல்கிறான் பாருங்கள். சிம்பிளிஃபைங் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ், இதுவே ஏறத்தால் பார்த்தா கரெக்டாக இருக்குது. ப்ரிவென்டிங் ஃப்ராட் அண்ட் இம்ப்ராப்பர் கான்டக்ட் கிடையாது. டிட்டர்மைனிங் த ட்ரூ கேரக்டர் ஆஃப் த கம்பெனி, ப்ரிவென்டிங் த டேக்ஸ் எவேஷன். ஸோ இதில் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் எதாக இருக்குன்னா சிம்பிளிஃபைங் த ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. எதுக்கு அப்படின்னா which of the following is a not valid ground recognized for lifting the corporate bill அப்படின்னா simplifying the financial reporting requirements. And then question number 362ல if a person is already nominee in OPC becomes a member in another OPC due to the death of the member, how long? அதான் வேணும். how long அப்படின்னு என்ன சொல்லலாம்? 180 days அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான்? டஸ் அ பர்சன் அவர் ரெஸ்டோர் த எலிஜிபிலிட்டி. ஸோ 180 days இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது 363ல ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 32 பிரகாரம். ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னன்னு தெரியும்? அதாவது என்னென்னா ரஃப்பு, அதாவது அதில் வந்து இது சொல்லியிருக்க மாட்டாங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் அது இருக்காது. அதை இந்த வித் ரிஜிஸ்டாருக்கு ஃபைல் பண்ணோம். எப்போ ஃபைல் பண்ணோம்? 3 நாளைக்கு முன்ன, அதாவது 7 days பிஃபோர் த ஆர்டர், இல்லை ஆஃப்டர் த ஆர்டர் offer is closed, at least 3 days before the opening of subscription list. That is the correct answer. நோட் பண்ணிங்க. 3 நாளைக்கு முன்ன. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னே 3 நாளைக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணோம்? ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ஃபைல் பண்ணோம் அக்கார்டிங் டு செக்ஷன் 32 பிரகாரம். ஸோ 364 என்னென்னா which of the following must be highlighted in the final prospectus when compared to the red herring prospectus அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வரும்? all the financial ratios are variation between RSP red herring prospectus and final prospectus. ஃபைனல் ப்ராஸ்பெக்டஸுக்கும் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸுக்கு இருக்கிற வேரியேஷன், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. நல்லா கொஷின் நல்லா புரிஞ்சுங்க. எதை ஹைலைட் பண்ணோம்? which of the following must be highlighted in the final prospectus. ஃபைனல் ப்ராஸ்பெக்டஸில் ரெட் ஹெரிங்கிறது என்னென்னா ஆரம்பத்தில் பண்ணுறது ரெட் ஹெரிங்கில், அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்காது. அதுக்கும் ஃபைனல் ப்ராஸ்பெக்டஸுக்குள்ள வேரியேஷன் ஏதாவது இருந்தால் அதை தான் பண்ணணும் அப்படின்றான், டு பி ஹைலைட்டட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 365. வாட் மஸ்ட் பி பிரிண்டட் அண்ட் ஸ்டாம்ப்டு ப்ராமினென்ட்லி ஆன் அ டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட்டில். டூப்ளிகேட்னா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் டூப்ளிகேட்டுங்கிற வார்த்தை வரணும். ஒரிஜினல் ஷேர் சர்டிஃபிகேட்னு வரக்கூடாது, சர்டிஃபிகேட் காப்பின்னு வரக்கூடாது, வேலிட் காப்பின்னு வரக்கூடாது. அந்த சர்டிஃபிகேட்லேயே என்ன பண்ணோம்? டூப்ளிகேட் இஷ்யூட் இன் லியூ ஆஃப்னா இன்ஸ்டட் ஆஃப், அதுக்கு பதிலாக ஏற்கனவே ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 500 இஷ்யூ பண்ணோம், அது இல்லை, இப்போ அதுக்கு பதிலாக வேறு இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். ஸோ தட் இஸ் ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அந்த 366ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 366ல் under section 41 of the Companies Act, the company can issue the global depository receipt. Global depository receipt எப்போ எது பண்ணுவான்? இந்தியன் கரன்சியில் பண்ண மாட்டான், ஃபாரின் கரன்சியில் தான் பண்ணுவான். அப்போ இந்தியன் ருபீஸில் பண்ணுறான்னா ஃபாரின் கரன்சியில் பண்ணுறாங்களா? எய்தர் இந்தியன் ஆர் எய்தர் கரன்சி, அப்படி கிடையாது. ஃபாரின் கரன்சி ஒன்லி தான் குளோபல் டெபாசிட் ரிசிப்டை இஷ்யூ பண்ணோம். அடுத்தது கொஷின் நம்பர் 367ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் செக்ஷன் 92 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் எவரி கம்பெனி இஸ் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் த ஆனுவல் ரிட்டர்ன் இன் விச் ஃபார்ம்? MGT 7 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். MGT 9 கிடையாது, MGT 7 இஸ் த கரெக்ட் ஃபார்ம். இது
ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்ம் MGT7. And then 368, in a public company, 4,999 members. What is the minimum quorum? Quorum na minimum members present ஆகணும் மீட்டிங்கில். நார்மலாக 1000 பேருக்கு மேலே கம்மியாக இருந்தால் 5 பேர் இருந்தால் போதும். 5000 பேருக்கு 1000லிருந்து ஃப்ரம் 1000 to 5000 வரைக்கும் 15 பேர் இருந்தால் போதும். 5000க்கு மேலே போனால் 30 பேர் வேணும். இங்கே என்ன சொல்கிறான்? 5000 கிடையாது, 4919, ஒருத்தர் கம்மியாக இருக்கான் மெம்பர். அப்போனா எவ்வளோ பேர் இருந்தால் 15 மெம்பர்ஸ் இருந்தால் போதும். ஸோ 15 மெம்பர்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Personally present, that is a correct answer. Make note of it. And then question number 369. As per section 153 of the Companies Act 2013, no individual shall be appointed as a director of the company unless அது இல்லைனா எப்போ he holds at least 1% of shares in the company, he is a resident in India, he has completed a course from the Indian Institute of Corporate Affairs, unnecessary, he has been allotted DIN number, அதாவது டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆர் such other நம்பர். இந்த DIN நம்பர் வாங்கினா தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படிலாம் அப்ளை பண்ண முடியாது. அப்போ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 370. போத் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் அண்ட் ஆப்ரேஷனல் கண்ட்ரோலர் ஆர் இன்வால்வ் அப்படின்றாங்க. இப்போ ஃபினான்ஷியல் கண்ட்ரோலருடைய வேலை என்ன? ஆப்ரேஷனல் கண்ட்ரோலரும் என்ன பண்ணுவாங்க? 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுவான்? ஃப்யூச்சருக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவான். இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் கொஷனில் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் கம்பெனி செக்ரட்டரி பார்த்துக்குவோம். கான்ட்ராக்ட் ஆஃப் நெகோசியேஷன், பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இதுதான் அவங்க வேலை. ஸோ நல்லா பார்க்கணும் யாரோட வேலை. ஆப்ரேஷனல் கண்ட்ரோலராக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டிங் பண்ணி ஃபோர்காஸ்டிங் பண்ணி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கொடுக்குறது தான் அவங்க வேலை. அதை நல்லா கவனிச்சிங்க. And then question number 371. Which of the following attributes to the emotional intelligence involves the ability to control impulsive feelings and behavior அப்படின்றான். இதில் நீங்கள் நல்லா பார்க்கணும் என்ன attributes of emotional intelligence which involves ability to control impulsive feelings and behaviors. அப்படின்னா அது செல்ஃபை பற்றி பேசுகிறான். சோசியல் அவேர்னஸ் கிடையாது, செல்ஃப் அவேர்னஸ். அது செல்ஃப் அவேர்னஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நீங்கள் பார்க்க நம்மளே நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது. அண்ட் தென் கொஷின் நம்பர் 372ல் கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் என்ன சொல்கிறான் பாருங்கள். அதாவது ஒன்லி கவர்மெண்ட் ரெகுலேஷனா கிடையாது. இட்ஸ் எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். நல்லா இந்த கொஷினை நல்லா படிக்கணும். கார்பரேட் CSR அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். CSRனா கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிலே கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே வந்து சோசியல் இல்லை, வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருக்கு? டுவர்ட்ஸ். யாருக்கெல்லாம் வரும்? எம்ப்ளாய்க்கு வரும். நல்ல எம்ப்ளாய்க்கு கரெக்டாக வரும், நம்ம மெயின்டைன் பண்ணணும். சேலரி, போனஸ், இன்சென்டிவ் எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி கஸ்டமருக்கு நம்ம கரெக்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டை செட்டில் பண்ணணும். And then board of directors and sometimes the board of directors, that is the correct answer. Option 2 is the correct answer. Note பண்ணிங்க, அதாவது option 2. And then question number 373. 373ல which of the following is not typically considered as key success factor? key success factorனு எதை சொல்லலாம்? காஸ்ட்டுங்கிறது சக்ஸஸ் ஃபேக்டர் தான். இன்னோவேஷன் அப்படி அங்கே நல்லா இதில் பார்க்கணும். இஸ் நாட் ஏது இல்லைன்றான், கவனிக்கணும். த ஃபாலோயிங் விச் இஸ் நாட் த கீ சக்ஸஸ் ஃபேக்டர். அப்போ காஸ்ட் வந்து சக்ஸஸ் ஃபேக்டர் தான், இன்னோவேஷன் சக்ஸஸ் ஃபேக்டர் தான், டைம் வந்து சக்ஸஸ் ஃபேக்டர் தான், டேக்ஸ் டெப்ரிசியேஷன் சக்ஸஸ் ஃபேக்டர் கிடையாது. ஸோ ஆன்சர் எது இல்லைங்கிறது தான். அப்போ டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 374. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன்டெகிரிட்டி இன் டெசிஷன் மேக்கிங்கில். இன்டெகிரிட்டி இன் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு என்ன? டெசிஷன் மேக்கிங் தான் முக்கியம். என்ன பண்ணோம்? மேக்கிங் டெசிஷன் பேஸ்ட் ஆன் பாப்புலாரிட்டி, அது தேவையில்லை. ஆக்டிங் டு கெயின் மெட்டீரியல் பெனிஃபிட் ஃப்ரம் ஈச் ஆப்பர்ச்சுனிட்டி. டேக்கிங் டெசிஷன் ஃபேர்லி ஃப்ரீ ஃப்ரம் பர்சனல் கெயின்ஸ். சுயநலம் இல்லாத டெசிஷன் எடுக்கணும், அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 375. 375ல்
which of the following activities does not fall under the definition of manufacturing process? மேனுஃபேக்சரிங்னா ஃபேக்ட்ரியில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, ரா மெட்டீரியல் போட்டு ஃபினிஷ்டு குட்ஸ் எடுக்கிறது. அதில் எது வந்து டஸ் நாட் ஃபால், நல்லா பார்க்கணும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் எது இல்லை, எது இருந்திருக்காது அப்படின்னா நீங்கள் பார்க்கணும். கண்டக்டிங் மார்க்கெட் சர்வே பண்ணுறது மேனுஃபேக்சரிங் கிடையாது, அப்போ இதுதான் இல்லை, இதுதான் கரெக்டாக இருக்கலாம். பிரிண்டிங் பை லித்தோகிராஃபி அது கிடையாது. கன்ஸ்ட்ரக்டிவ் ஷிப், ஒரு ஷிப்பு கட்டுமான பணியில் இருக்கிறது, அதுவும் இல்லை. ஆயிலிங் அண்ட் பேக்கிங் ஆன் ஆர்டிக்கல் ஃபார் த சேல், அப்போ கண்டக்டிங் ஃபஸ்ட்டே கரெக்டான ஆன்சரு. அப்போ கண்டக்டிங் ஏ மார்க்கெட் சர்வே அதுதான் வந்து டஸ் நாட் ஃபால் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். 376 இஃப் த எம்ப்ளாயர் ஃபைன்ஸ் கிராஜுவிட்டி கிளைம்ஸ் அட்மிசபிள் விச் ஃபார்ம் மஸ்ட் பி இஷ்யூ டு த அப்ளிகன். அதில் நான் இங்கே பார்க்கணும், எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாரு, வேலையை முடிச்சோன்னு கிராஜுவிட்டி வேணும் பாரு. கிராஜுவிட்டிங்கிறது என்ன, எ லம்ப் சம் அமௌண்ட் வில் பி கிவன் ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த சர்வீசஸ் ரெண்டட் பை த எம்ப்ளாயி டூரிங் த ப்ரீவியஸ் இயர்ஸ். அதான். ஸோ அது எந்த ஃபார்மில் பண்ணணும், ஃபார்ம் எல் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஃபார்ம் எல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அந்த ஃபார்மில் தான் எம்ப்ளாயி அப்ளை பண்ணணும். 377 பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி இஸ் கால்குலேட்டட். கிராஜுவிட்டி எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் ஆஃப் மந்த் சேலரி மெயினாக கொடுக்குறது, ஆஃப் மந்த் சேலரி. எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ஹவு மெனி மந்த்ஸ் அட் த ரேட் ஆஃப் வேஜஸ் ட்ரான் அப்படின்னா 3 months கிடையாது, 4 months கிடையாது, 6 months இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை அரை மாத சேலரி கொடுக்க வேண்டியது, ஆஃப் அ மந்த் சேலரி கொடுக்குறது தான் கொடுக்கணும். அதாவது நீங்கள் 20 வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா சேலரி 10,000 ரூபா வாங்குறீங்கன்னா 5,000 ரூபா, அதாவது ஆஃப் மந்த் சேலரி 5,000 ரூபா. அதை இப்போ கடைசியாக என்ன சேலரி வாங்கிக்கலாம், அதிலிருந்து 20 மல்டிப்ளை பண்ணி அப்படி கொடுப்பாங்க, 1 lakh rupees அந்த மாதிரி கொடுப்பாங்க. 378 நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 6 who has the authority to fix the minimum rate of wages. மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் யார், கவர்மெண்ட்டு தான் பண்ணுவாங்க, ட்ரேட் யூனியன் பண்ண மாட்டான், சென்ட்ரல் அட்வைசரி போர்டு பண்ணாது, அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டு தான் பண்ணுவான். அப்போ அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. அதை நோட் பண்ணிக்கிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 379 அப்படின்னா என்னென்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 58 no suit or prosecution shall be against the appropriate government and officer if the act was, என்ன ஆக்ட் பண்ணோம், டன் இன் குட் ஃபெய்த் அப்படின்னா, இப்போ டன் வித்தவுட் எனி அஃபீஷியல் பர்மிஷன் இல்லை, டன் நெக்லிஜென்ட்லி இல்லை, டன் வித் மாலஃபைட் இன்டென்ஷன் இல்லை, டன் இன் குட் ஃபெய்த் அண்டர் த கோட். இதுதான் கரெக்டான ஆன்சரு, நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 380 த மினிமம் போனஸ் மஸ்ட் பி பெய்டு. மினிமம் போனஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணால், ஹூ ஹாஸ் ஒர்க்கட் அட்லீஸ்ட் ஹவு மெனி டேஸ், 30 நாள் ஒர்க் பண்ணாவே நீங்கள் போனஸ் கொடுக்கணுன்றாங்க. அப்போ நீங்கள் அதில் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 days 30 days. அப்போ நீங்கள் போன வருஷத்தில் 30 நாள் ஒர்க் பண்ணால் அதுக்கு உண்டான ப்ரொபோர்ஷனல் போனஸ் நீங்கள் வாங்கலாம். 30 days ஒர்க் பண்ணாவே போதும் அப்படிங்கிறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பரு அதில் 381 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் in the definition of the key managerial personnel under section 251 of the Companies Act. அது பிரகாரம் என்ன அப்படின்றாங்க. யார் பண்ணலாம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கரெக்டு, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், இண்டிபெண்ட் யார் இருக்கக்கூடாது அப்படின்றான். இண்டிபெண்ட் டைரக்டர், அதாவது கம்பெனி செக்ரட்டரி, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இதெல்லாம் யார், கீ மேனேஜரியல் பர்சனல். ஆனால் அவங்க என்ன சொல்கிறான், விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 51 பிரகாரம் எது நாட் இன்க்ளூடட், இண்டிபெண்ட் டைரக்டர் இஸ் அ கரெக்டான ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 382 விச் செக்ஷன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ப்ரொவைட்ஸ் எ மெம்பர் த ரைட் டு ரிக்வசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜெனரல் மீட்டிங். அதில் என்ன சொல்கிறாங்க, 382 எந்த செக்ஷன் சொல்லுது, செக்ஷன் கேட்குறான். அது ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் என்ன செக்ஷனா, 100ன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷன் தான் வரும். 111 105 செக்ஷன் 100 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிங்க. செக்ஷன் 100 தான் என்ன சொல்லலாம், அதாவது மெம்பர் த ரைட் டு ரிக்வசிஷன் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் யாருக்கிட்ட இருக்குது. அப்போ செக்ஷன் 100 தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. 386 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அக்கார்டிங் டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 55 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் ஹூ ஆர் டீம் டு பி த ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் த கம்பெனி. ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் த கம்பெனி நம்ம சொல்லணும், சப்ஸ்கிரைபர் டு மெமராண்டம் நம்ம படிச்சிருக்கோம். த டைரக்டர்ஸ் ஆன் அப்பாயிண்டட் ஆன் இன்கார்பரேஷன், சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. அவங்க தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு
டைரக்டர் அதிலிருந்து தான் ஃபஸ்ட் மெம்பரை நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் மெம்பர் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம். 384ல் நீங்கள் பாருங்கள் கொஷின் நம்பரில், which of the following is essential for a person to be considered as a member of the company under section 2 subsection 55? யார் மெம்பர்னு கன்சிடர் பண்ணுவோம்? அதாவது பீயிங் ஏ ஷேர் ஹோல்டர் வித்தவுட் த என்ட்ரி, ரிஜிஸ்டர் ஷேர் ஹோல்டர்ஸில் என்ட்ரி பண்ணல, அவன் ஷேர் ஹோல்டர் அவன் கிடையாது. அக்ரிங் ஓரலி டு பிகம் ஏ மெம்பர், வாயில் சொல்லிக்கிறான் நானும் ஷேர் ஹோல்டர் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான், அவன் கிடையாது. அக்ரிமெண்ட் இன் ரைட்டிங், எழுத்து மூலமாக. ஹேவிங் த நேம் என்டர்ட் இன் த ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ், இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 385. A promises where manufacturing process is carried out on without aid of the power. எலக்ட்ரிசிட்டி இல்லை, எல்லாம் மேனுவல் தான். How many or more workers employed in factory? நார்மலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர், 5 ஒர்க்கர்ஸ் கிடையாது, 10 ஒர்க்கர்ஸ் கிடையாது, 15, 20 ஒர்க்கர்ஸ், 20 or more workers. That is a correct answer. அதையும் நோட் பண்ணிங்க. கொஷின் நம்பர் 386ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, which of the following is excluded from the definition of the factory? ஃபேக்ட்ரி டெஃபினிஷனில் எது எக்ஸ்க்ளூட் ஆகும்? இன்க்ளூட் ஆகாமல் எக்ஸ்க்ளூட் ஆகும். எது இன்க்ளூட் கிடையாது, எக்ஸ்க்ளூடு. எது என்னங்கன்னா, மொபைல் யூனிட் பிலாங்கிங் டு, அதாவது மொபைல் யூனிட்லாம் தெரியும், இங்கேருந்து அங்கே போகிறது ஆச்சுங்களா, ட்ராவலிங் மாதிரி, அது கிடையாது. ப்ரமிசஸ் வேர் 15 ஒர்க்கர்ஸ், இது வந்து ஆக்சுவலாக ஃபேக்ட்ரி தான். ப்ரமிசஸ் வேர் 25 ஒர்க்கர்ஸ் கேரி அவுட் த மேனுஃபேக்சரிங், ஃபேக்ட்ரி தான். ஃபேக்ட்ரி வித் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கரெக்ட் தான். அப்போ மொபைலிங் யூனிட் இஸ் த கரெக்டான யூனிட். மொபைல் யூனிட்ஸ் பிலாங்கிங் டு த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் த யூனியன், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷன் நம்பர் 387. அண்டர் செக்ஷன் 11 of the Factories Act, every factory must be kept clean and free from, எப்படி இருக்கும், நாய்ஸ் பொல்யூஷனா, எக்ஸசிவ் லைட்டிங்கா, எஃப்ளூவியா ஃப்ரம் ட்ரெயின்ஸு, ப்ரைவிசிஸ் அண்ட் அதர்ஸ் நியூசன்ஸு. இதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர் 387ல். அண்ட் தென் 88 என்ன சொல்லுது அப்படின்னா, how often must floors of every ஒர்க் ரூம் டு பி கிளீன்டு அண்டர் செக்ஷன். ஒர்க் ரூமை வந்து எவ்வளவு நாளில் நீங்கள் பண்ணணும்னா, வாரம் ஒரு தடவை, வீக்லி ஒன்ஸ் பண்ணோம். டெய்லியா, ஒன்ஸ் இன் மந்த்தியா, ஒன்ஸ் இன் எ வீக்கா, ஒன்ஸ் இன் எ வீக் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. ஒன்ஸ் இன் எ வீக், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 389ல் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆஸ் பர் செக்ஷன் 11 effective must be provided to remove water from the premises. 389ல் அப்போ என்ன பண்ணணும், ட்ரைனேஜ் இருக்கணும். அப்போ ட்ரைனேஜ், ஏர் கண்டிஷனிங், லைட்னிங், ப்ளம்பிங் அது கிடையாது. அப்போ ட்ரைனேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணுங்க. ட்ரைனேஜ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர், லிட்ரிங், யூரினல் சுட் பி லொக்கேட்டட். எப்போ ஒர்க்கர் இருக்கான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு லெட்ரின் போயிட்டு வரணும்னா அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும், வேலைக்கு ஆகாது, பக்கத்துலேயே இருக்கணும். யூரினல்ஸ் அண்ட் லெட்ரின் should be located so they are, எங்கே பண்ணோம், ஹைடன் பிளேஸில் இருக்கக்கூடாது, இந்த பேஸ்மெண்ட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. கன்வீனியன்ட்லி சிச்சுவேட்டட் அண்ட் அக்சசிபிள் டு ஒர்க்கர்ஸ் அட் ஆல் டைம்ஸ். எப்போ வேணாலும் போயிட்டு வர்ற மாதிரி, உடனே போயிட்டு வர்ற மாதிரி இடம் பக்கத்தில் இருக்கணும். ஃபேக்ட்ரி ஒர்க் ஷாப்புக்கு பக்கத்துலேயே இருக்கணும் இந்த லெட்ரின் இதெல்லாம். அண்ட் தென் 391 என்ன சொல்லுது, ஆஸ் பர் செக்ஷன் 19 ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் எவ்ரி ஃபேக்ட்ரி மஸ்ட் ப்ரொவைடு. என்ன பண்ணணும், ஃபேக்ட்ரி என்னென்ன கொடுக்கணும், செப்பரேட் லஞ்ச் ரூம் ஃபார் ஒர்க்கர்ஸ் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சஃபிஷியன்ட் லெட்ரின் அண்ட் யூரினல் அகாமடேஷன் ஆஃப் த ப்ரெஸ்ரைட் டைம்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ இதுதான் யூரினல் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நல்லா பார்க்கணும். செக்ஷன் 19 பிரகாரம் சொல்கிறது, எவ்ரி ஃபேக்ட்ரி மஸ்ட் ப்ரொவைட், போதுமான அளவுக்கு லெட்ரின், யூரினல் அகாமடேஷன் ஃபார் த ப்ரெஸ்கிரைப் டைப்ஸ் கொடுக்கணும். அதுதான் 392ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 392ல் அண்டர் செக்ஷன் 105 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 105 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்கிறாங்க, ப்ராக்சினா என்ன, ஒரு ஷேர் ஹோல்டருக்கு பதிலாக இன்னொருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ், அவர் போய் மீட்டிங்கில் கலந்துக்கலாம், ஓட்டு போடலாம். அப்போ ப்ராக்சி கேன் பி அப்பாயிண்டட் பை, யார் பண்ணலாம், ஷேர் ஹோல்டர் தான், மெம்பர் தான். ஷேர் ஹோல்டர்னு சொன்னாலும் சரி, மெம்பர்னு சொன்னாலும் சரி, மெம்பர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 393ல் இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், விச் செக்ஷன் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் டீல்ஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராக்சி. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதே தான் ப்ராக்சிக்கு என்ன வரும், 105 செக்ஷன், அதுதான் சொல்கிறோம்.
அப்போ செக்ஷன் 105 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இருக்கா பாருங்களா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 394. Which of the following businesses is generally considered as ordinary business? நல்லா பாருங்க. Ordinary business at an AGM. இப்போ ஏஜிஎம்மில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்டினரி பிஸ்னஸும் ட்ரான்சாக்ட் பண்ணுவோம், ஸ்பெஷல் பிஸ்னஸும் ட்ரான்சாக்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ஆர்டினரி பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா பார்க்கணும். சேஞ்ச் இன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஸ்பெஷல் பிஸ்னஸ், இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் அது ஸ்பெஷல் பிஸ்னஸ், அப்ரூவல் ஆஃப் மெர்ஜர் அது ஸ்பெஷல் பிஸ்னஸ். அப்போ எது உங்களுக்கு ஆர்டினரி பிஸ்னஸ்னால் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அதுதான் வந்து ஆர்டினரி பிஸ்னஸ். அப்போ அந்த ஸ்பெஷல் உங்களுக்கு வந்து ஓட்டிங் தேவையில்லை, ஆர்டினரி ஓட்டிங் போதும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 395. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு ஹோல்டு அண்ட் ஏஜிஎம்? ஏஜிஎம் பண்ணுறதுக்கு ஏன் பண்ணோம்? நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். யார்? ப்ரைவேட் கம்பெனி கிடையாது, பப்ளிக் கம்பெனி கிடையாது. யாருக்கு வந்து ஏஜிஎம் கண்டக்ட் பண்ண தேவையில்லை? 1% company need not conduct annual general meeting. That is the correct answer. ஸோ இப்போ இதெல்லாம் பிஸ்னஸ் லாவை பொறுத்த வரைக்கும் முடிச்சிட்டோம். அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஏற்கனவே முடிச்சாச்சு. அடுத்து பிஸ்னஸ் லாவும் முடிச்சாச்சு. காஸ்ட் அக்கௌண்டிங் கொஞ்சம் இருக்குது, அது வந்து இந்த வாரத்தில் எக்ஸாமுக்கு முன்னே நாங்கள் விட்டுருவோம். டாக்ஸேஷன் விட முடியல, டைம் இல்லை. ஆனால் இருந்தாலும் விடுவோம் ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் தான். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸு. விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.